நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது என்னது இது அப்படிங்கிற மாதிரி தோணும். என்ன அவங்க கும்புற சாமியவே அவங்க வந்து தள்ளி போன்னு சொல்ற அளவுக்கு என்ன அப்படி ஒரு பக்தியா இல்ல வேற எதுவுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நாம சிந்திப்போம். ஆனா இந்த நாயன்மார்களுடைய வரலாறை நாம ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்னா, பக்தி எப்பேற்பட்டது, பக்தி எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையது. ஆற்றல் மிக்க அன்பால் அடியார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. காரைக்கால் அம்மையார் கூட பாடும்போது, உன்னுடைய கையில் அங்கையில் அழல் இருக்குது, அந்த நெருப்புனால உன்னுடைய கை சிவந்து போச்சா, இல்ல உன் கை சிவப்பா இருக்கிறதுனால நெருப்பு சிவப்பா இருக்கா? கோயில்களுக்கு நாம ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? நாம கோயில்களுக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று யாரெல்லாம் சென்று வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சர்க்குரு வந்து வாய்க்கும் என்று. போய் சுவாமியை வணங்குவதற்கு முன்னால் யாரை வணங்குவார்னா அடியார் திருக்கூட்டத்தை வணங்குவார். அடியார்களை வணங்குங்க, அடியார்களை வணங்கிட்டு ஆண்டவனை போய் வணங்குங்க. தன்னுடைய அடியார்களிடம் எந்த நிலையில் வேண்டுமானாலும் குறைத்து காட்டக்கூடிய ஒரு பெருமை சிவபெருமானை தவிர வேற யாருக்குமே கிடையாது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருஅருட்கருணையினாலே தொடர்ந்து நாம் 63 நாயன்மார்களை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் இந்த பெரிய புராணத்தை பற்றி பேசும் பொழுது, இந்த பெரிய புராணம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் சுந்தரமூர்த்தி பெருமான் என்று நாம் சொல்லுவோம். அவர்தான் திருத்தொண்ட தொகை நமக்கு பாடினார். அதன் மூலமாகத்தான் திருத்தொண்ட திரு அந்தாதி விரி நூலாகத்தான் நமக்கு பெரிய புராணம் கிடைத்தது என்று சொல்வோம். ஆனால் அப்படி அந்த திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு காரணமாக இருந்த ஒரு நாயன்மார். இந்த சைவ சமயத்திலேயே ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நாம ஒரு கடவுளை வணங்குகிறோம், ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம் என்றால் முழு முதலாக அந்த தெய்வத்தை பற்றி நினைப்போம், சிந்திப்போம், அவங்கள பற்றி எதுவுமே பேசிட மாட்டோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயன்மார் சைவ சமயத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய, உலகத்திற்கே இறைவனாக இருக்கக்கூடிய பெருமானை அவர் எப்போதும் நீங்காது இருக்கக்கூடிய அந்த அடியார்களிடம் இருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாயன்மார். இது ரொம்ப நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது என்னது இது அப்படிங்கிற மாதிரி தோணும். என்ன அவங்க கும்புற சாமியவே அவங்க தள்ளி போன்னு சொல்ற அளவுக்கு என்ன அப்படி ஒரு பக்தியா இல்ல வேற எதுவுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நாம சிந்திப்போம். ஆனா தெய்வ சேக்கிழார் பெருமானருடைய பெரிய புராணத்தில் போய் பார்க்கும் பொழுது அந்த பக்தி எப்பேற்பட்டது. நாம் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், இந்த நாயன்மார்களுடைய வரலாறை நாம ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்னா, பக்தி எப்பேற்பட்டது, பக்தி எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையது. ஆற்றல் மிக்க அன்பால் அடியார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் இன்றைக்கு விரி பொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டர் கடியேன் என்று சுந்தரமூர்த்தி பெருமான் பாடி அருளிய விரண்மிண்ட நாயனார் அப்படின்னு. இவருடைய ஊர் எது அப்படின்னா மலைநாடு. மலைநாடு அப்படின்னா இன்றைக்கு அது கேரளால ஆலப்புழாவிலிருந்து 43 கிலோமீட்டர்ல இன்றைக்கான அந்த ஊருடைய பெயர் என்ன அப்படின்னா செங்கனூர் அப்படின்னு அதனுடைய பேர், செங்கன்னூர் அப்படின்னு. நம்ம பெரிய புராணத்துல வரும்போது செங்குன்றூர் அப்படின்னு, அது 2 விதமான கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இல்ல, இது செங்குன்றூர். அது எங்க இருக்கு அப்படின்னா கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில், ஆலப்புழாவிலிருந்து 43 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்றைக்கான செங்கன்னூர் தான் அந்த ஊர். அந்த ஊர்ல இன்றைக்கு பெருமானுக்கு அம்பலம், சிவன் கோயில் அங்க இருக்கு, பகவதி அம்மையார் இருக்கிறாங்க, அந்த அடையாளத்தோட இருக்கு. மலைநாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் முக்தி அடைந்த சேரமான் பெருமாள் அவதரித்த திரு அஞ்சைக்களம் மட்டும்தான் நமக்கு பாடல் பெற்ற தலமாக இருக்கின்றது. வைப்பு தலமாக கொடுங்கலூரையும் பாடியிருக்காங்க, செங்குன்றூரும் சேர்த்து கொடுங்கலூர் அஞ்சைக்களத்து செங்குன்றூர் அப்படின்னு வைப்பு தலமா சேத்திரக்கோவை மாதிரி பாடும் பொழுது நமக்கு கிடைத்திருக்கு. இந்த தகவல் எதுக்காக அப்படின்னா, நாயன்மார்கள் எல்லாமே குறிப்பா தமிழ்நாட்டு பகுதிகளில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம இன்றைக்கான கேரள பகுதி, அன்றைக்கான மலைநாடு சேரநாடு, இன்றைக்கான கேரளாவிலும் நாயன்மார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத செய்தி வரணுங்கிறதுக்காக நாம இதை சொல்றோம். சரி,
இந்த விரண்மிண்ட நாயனார் அவ்வளவு பெரிய பக்தி செஞ்சிருக்காரா? அதனாலதான் அவர் சிவபெருமானே பிறகு அப்படின்னு தள்ளி வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல பார்க்கும் பொழுது இவருடைய பெயரே வித்தியாசமானது, விரண் மிண்டர் அப்படின்னு. இன்னைக்கு கூட மலையாளத்துல ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணிக்கிறான் மிண்டாதிருன்னு சொல்லுவாங்க, மிண்டாதே அப்படின்னு. மிண்டுதல் அப்படின்னா செருக்காக பேசுதல், ஒரு ஆக்ரோஷமா இருக்குது, போருக்கு போற மாதிரி, இப்படியெல்லாம் அந்த மிண்டுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் இருக்கு. இப்ப விரல் அப்படின்னா வீரம், பெருமை, இதெல்லாம் குறிக்கும். அதனாலதான் அடியார்களுடைய பெருமையை சொல்லும்போது திருக்கூட்ட சிறப்புல வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னு இவங்களுடைய பெருமையை சொல்லுவாங்க. அந்த விரல் தான் இவருக்கு விரண் மிண்டராவே ஒரு பேர் தந்திருக்கு. இந்த பேர் இவருடைய இயற்பெயரா அப்படிங்கிறது தெரியாது, ஆனா அவருடைய செயல்பாடுகளின் வழியாக இந்த பேர் இவருக்கு அமைந்திருக்கு. சரி, இவர் எப்படி அன்பு செய்தார் என்பதை பெரிய புராணத்தின் வாயிலாக நாம் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு இந்த நாயன்மாரை பத்தி பேசும்போது பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வகையில தான் இவர் எப்பேற்பட்ட சிறப்பு உடையவர் அப்படின்னா, அப்பொற்பதியின் இடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார், செப்பற்கு அறிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அற எறிவார், எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய் பத்தர்கள் பால் பரிவு உடையார் எம்பிரானார் விரண்மிண்டர் அப்படின்னு அடையாளப்படுத்துறார். இல்ல என்ன அப்படின்னா, அவர் வேளாண் குலத்தில் அவதரித்திருக்கிறார், அந்த குலம் இவரால் சிறப்படைகிறதாம். இன்னொன்னு சொல்லி, செப்பரும் அறிய பெரும் சீர்த்தி, செப்புதற்கு அறிய செடுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே அப்படின்னு மணிவாசகர் பாடுவார். பெருமான ஒரு சொல்லுக்குள்ள அடக்க முடியாது, அப்படி அரியதா இருக்கே அப்படின்னு மணிவாசகர் வேப்பார். அதே போல அப்பேற்பட்ட பெருமானின் செய்ய கடல் பற்றி, செய்ய அப்படின்னா சிவந்த அப்படின்னு பொருள். பெருமானுடைய திருவடி நம்ம பொன்னார் மேனியன் இல்லையா. இன்னொன்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, அவருடைய திருவடியில செந்தாமரையை போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய திருவடியை சிவப்பா மாறி போச்சான், ஒரு நயமா சொல்லுவாங்க. இன்னொன்னு காரைக்காலம்மையார் கூட பாடும்போது, உன்னுடைய கையில் அங்கையில் அழல் இருக்குது, அந்த நெருப்புனால உன்னுடைய கை சிவந்து போச்சா, இல்ல உன் கை சிவப்பா இருக்கிறதுனால நெருப்பு சிவப்பா இருக்கா அப்படின்னு காரைக்காலம்மையார் அற்புதமா கேட்பாங்க, அவ்வளவு அழகா. அது போல பெருமானுடைய திருவடி செய்ய கடல் பற்றி, அவனுடைய சிவந்த திருவடியை பற்றி, இத பற்றுறதுனால அவருக்கு என்ன பற்று இல்லாம போகுதுன்னா, எப்பற்றையும் அற எறிவார். வள்ளுவ பெருமான் அற்புதமா சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஏன் அப்படின்னா, இந்த உயிரினுடைய தன்மை என்ன அப்படின்னா, சார்ந்ததன் வண்ணமாதல். இந்த உயிர் எதை பார்க்கின்றதோ, எதை சிந்திக்கின்றதோ அதன் உருவாகவே மாறிவிடும். அதனாலதான் நம்ம பெரியவங்க பார்க்கும்போது, உங்களுடைய நல்லதை பாருங்க, நல்லதை கேளுங்க, இதெல்லாம் நமக்கு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம எதை சார்ந்து இருக்கின்றோமோ அதை சார்ந்து நாம் அதுவாகவே மாறிவிடுவோம். அதனால இந்த உயிர் அப்ப எதையுமே பற்றற்று அப்படியே அந்த உயிர் இருக்குமா அப்படின்னா, இந்த உயிர்னால எதையும் பற்றாமல் இருக்க முடியாது. அதான் உயிரினுடைய தன்மை. அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பற்ற விடவே முடியாது உயிரே, நீ உன்னுடைய பற்றை அங்கங்க போயிட்டே இருக்கும், பற்றி கொண்டே இருக்கும். அதனால நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நீ அங்க போய் அதை பற்றி விடு, அதை பற்றிட்டு அப்படின்னா நீ உய்வு பெறுவ. அப்படின்னா எதை பற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டும். ஏன் அப்படின்னா, அவன் பற்றே இல்லாது இருக்கின்றான், அவனை பற்றி கொண்டால் நீ அது போல மாறிவிடுவ. அதுக்கு பெரியவங்க நமக்கு காட்டின அற்புதமான வழிகள். இப்ப இவர் சிவபெருமானுடைய கடலை பற்றியதால் இவருக்கு எந்த பற்றுமே அவர்கிட்ட வர முடியல. விரண்மிண்ட நாயனார் மூலமாக நாம் முதலில் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக நமக்கு கிடைப்பது, நாம் பெருமானுடைய திருவடியை பற்றினால் வேற எந்த பற்றும் நம்மை அண்டாது என்பதுதான். அப்படி இவர் இதுக்கு முன்னாடி நாம பார்க்கும்போது மெய்ப்பொருள் நாயனாரை பார்த்தோம். மெய்ப்பொருள் நாயனாருக்கு பிறகுதான் விரண்மிண்ட நாயனார் வருகிறார். மெய்ப்பொருள் நாயனாரை பார்த்தோம் அப்படின்னா, அவர் திருவேடத்தை கண்டாலே விழுந்து வணங்கிடுவார். சிவபெருமான் அடியாரா, எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் போதும். ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் எப்படின்னா, தெரிய ஒண்ணாதார் மெய் பத்தர்கள் பால் பரிவு உடையார். இவரே எல்லாரையும் பார்ப்பார், உண்மையான அன்பு இருக்கா, உண்மையான பக்தர்கள் தானா இவங்க அப்படின்னு பார்த்துட்டு, மெய் பத்தர்களிடம் பால் அவர்கள் தம்பால் தான் பரிவு உடையவராக இவர் இருக்கின்றார். ஏன் இவர் அடியார்கள் பால் பரிவுடையார்கள் சிறப்பா சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு அடுத்த அந்த செய்தி, இதற்காகத்தான் இவர் இந்த சிறப்பான இடத்துக்கே வர்றாரு. என்ன அப்படின்னா, இவரு மலைநாடு சொல்லியிருக்கோம்ல, கேரளா.
கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருவார். ஏன்னா பாடல் பெற்ற நிறைய தலங்கள் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கு. இன்னொன்னு சேரமான் பெருமாளும் திருஅஞ்சை களத்துல இருந்து இவருக்கு செய்தி கிடைச்சோன்னு அங்கேருந்து கிளம்பி தில்லைக்கு தான் வருவார். அப்ப இந்த இடம் தமிழ்நாடு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம என்றைக்குமே மறந்து விடக்கூடாது. இதுதான் மாதவம் செய்த தென் திசை, இந்த இடம் தான். அப்படி அவர் ஒவ்வொரு கோயிலாக வணங்கி கொண்டே வருவார். நீங்க அந்த செங்கனூர் அந்த வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எட்மானூர் நிறைய சிவ ஆலயங்கள் எல்லாம் அந்த வரிசையில இருக்கும். அந்த கோட்டையத்தை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அற்புதமான தலங்கள் என்னன்னா, நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர் முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழ பெற்றார். இவருடைய சிறப்பு இதுதான். இப்ப கோயில்களுக்கு நாம ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? நாம கோயில்களுக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று யாரெல்லாம் சென்று வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சர்க்குரு வந்து வாய்க்கும் என்று தாய்மானவர் பாடுகிறார். யாரெல்லாம் கோயில்களுக்கு சென்று தலத்தில் மூழ்கி நீராடி பெருமானை தரிசித்து இந்த வழிபாடு செய்கின்றார்களோ, இது தொடர்ந்து போகணும் அப்படின்னா அவர்களுக்கு எது கிடைக்கும் அப்படின்னா குருநாதர் வாய்ப்பார் என்று தாய்மானவர் சொல்வார். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இல்லையா? எனக்கு நல்ல குருநாதர் வேணும், குருநாதர் வாய்க்கணும் அப்படின்னா நமக்கு பெரியவங்க அற்புதமா சொல்லியிருக்காங்க. குரு வேணும்னு உங்களுக்கு பெரிய விண்ணப்பம் இருக்கின்றதா? ஒன்றும் செய்யாதீங்க, ஆலயங்களுக்கு செல்லுங்க. ஆலயங்களுக்கு சென்று பெருமானை வழிபட்ட அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் இது சிறப்பு. அதை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு குருநாதர் வந்து கிடைப்பார். இது திண்ணம். இதெல்லாம் நாம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இவர் ஒவ்வொரு ஆலயங்களாக சென்று கொண்டே இருக்கின்றார். அதனாலதான் சொன்னோம், வெறுமனவே எதுவும் வேண்டாம் அப்படியே இருந்து எல்லாத்தையும் பெற்றலாமா? இல்ல, நாம திருக்கோயில் வழிபாடு நம்ம எல்லாருக்குமே இன்றி அமையாதது. ஆலய வழிபாடு மிக முக்கியம். ஆலய வழிபாடு நம்ம போக 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 தான் இறைவன் நமக்குள்ள நிப்பார். அது எப்படின்னா, இறைவன் எல்லா இடத்துலயுமே வியாபித்து தான் இருக்கிறாரு. ஆனா கோயில்ல சிறப்பாக இருக்கின்றார். அதுவும் ஒரு கோயில்ல மட்டும், ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு விதமான சிறப்போடு பெருமான் நமக்கு அருள் தருகின்றார். அதனால தல வழிபாடு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாயன்மார்கள் நால்வர் பெருமக்களும் ஆலயங்கள் தோறும் சென்றாங்க. இன்றைக்கு அவர்கள் சென்று வணங்கிய தலங்கள் தான் இன்றைக்கு பாடல் பெற்ற தலமா சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இன்னொன்னு, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலங்களை நாம இருந்த இடத்துல இருந்து பாதுகாக்க முடியாது. நாம தலங்கள் தோறும் தலையாத்திரை சென்றால் அந்த இடம் இன்னும் சிறப்பாக, நாம ஒரு இடத்துக்கு போனாதான் அந்த இடம் நல்ல சிறப்பாக இருக்கும். அதனால நம்ம தலையாத்திரை ரொம்ப முக்கியம். அதை நமக்கு விரண்மிட்ட நாயனாரே சொல்லித்துறார். அப்படி அவர் எல்லா பதிகளும் விரும்பி நலம் சிறந்த இறைவன் விரும்பி சிறந்து இருக்கக்கூடிய, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கோயிலையும் பெருமான் ஒவ்வொரு விதமான சிறப்போடு அருள் தருகின்றார் என்று இதில் பொருள். அப்படி காதல் வழி செல்வார் முதிரும் அன்பில். இன்றைக்கு திருக்கூட்டத்தினுடைய பெயர் பல்வேறு விதமான பெயர்கள்ல நாம சொல்றோம். ஒவ்வொரு ஊர்ல இந்த திருக்கூட்டம் அந்த திருக்கூட்டம் அப்படின்னு. ஆனா சிவனடியார் திருக்கூட்டம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம். நீங்க எந்த திருக்கூட்டத்தினுடைய பெயராக நாம் வைத்திருந்தாலும் இந்த செயல்பாடோடு நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? முதிரும் அன்பில் நாம் இருக்க வேண்டும். திருக்கூட்டம் என்றாலே அது எப்படி இருக்க வேண்டும்னா முதிரும் அன்போடு இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாங்க. அப்போ இப்படி அந்த திருக்கூட்டத்தை எதிர்முன் பரவும் அருள் பெற்றே விரண்மிட்ட நாயனார் என்ன செய்வார்னா ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் செல்வார். வீட்டில் அது கிளம்பி எங்கெங்கெல்லாம் ஆலயம் இருக்கு எல்லா இடத்துக்கும் செல்வார். போய் சுவாமியை வணங்குவதற்கு முன்னால் யாரை வணங்குவார்னா அடியார் திருக்கூட்டத்தை வணங்குவார். இந்த அடியார் திருக்கூட்டத்தை இந்த விரண்மிட்ட நாயனாருடைய சிறப்பு என்பதே திருக்கூட்ட சிறப்பு தான். அடியார்களை வணங்க வேண்டும் என்பதை முழுவதுமாக நமக்கு காட்டக்கூடிய பகுதி தான் இந்த விரண்மிட்ட நாயனாருடைய இந்த வரலாறு. அவர் என்ன பண்ணுவாரா, கோயிலுக்கு போகும்போது எல்லா கோயிலையும் வழிபட்டு கொண்டே செல்வார் காதலோடு. போய் பார்த்த உடனே அடியார்கள் இருப்பாங்க, அந்த திருக்கூட்டத்தை வணங்குவார். அப்படி வணங்கிய பிறகு பரமரை வணங்குவதற்காக செல்வாராம். அப்போ இந்த அடியாறுகளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அடியாரை வணங்கினால் ஆண்டவனை எளிதாக அடைய முடியும். வள்ளல் பெருமான் பாடுவார், எங்கே மெய் அன்பர் உளரோ அங்கே அருள் தர எழுந்து அருளும் பதம். அடியார்கள் எங்க இருக்காங்களோ அங்கு சுவாமி என்ன பண்ணுவாங்களாம், எழுந்து அருளிடுவாராம். இதை நாம சிறப்பா இவருடைய வரலாற்றிலே அத சுவாமியே சொன்னார். இப்ப நாம சொல்றதுல அவங்க இங்க இவங்களை பார்த்துட்டு தாங்க போவாங்க அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்றது அது இயல்பு. ஆனா யார் வணங்குவாரோ அவரே சொல்வது என்பது அதிசிறப்பு. அதை பெருமானே சொல்வார். அப்படி இந்த அடியார்களை வணங்கிய பிறகுதான் பெருமானை வணங்குவார்.
இப்ப நம்ம வந்து நாயன்மார்களை பார்க்கும்போது ஒரு தொண்டு இருக்கும். சிறுத்தொண்ட நாயனார் வந்து ஒரு அடியாருக்கு வந்து சாப்பாடு அமுது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தான் சாப்பிடுவார். இப்படி ஒரு ஒவ்வொன்னு பார்த்தோம். அதே போல இந்த விரண்மிண்ட நாயனார் என்ன செய்வார் அப்படின்னா, அடியார்களை வணங்கிய பிறகுதான் ஆண்டவனை போய் வணங்குவார். இது என்ன அப்படின்னா சிறப்பு தான். பெருமானை அடைவதற்கான பல்வேறு வழிகள், பலவாறு வழிகள் எல்லாம் இருக்கின்றன. அதில் மிகவும் சிறப்பானதாக, எளிமையான வழியாக, இறைவனை விரும்பக்கூடிய வழியாக இருப்பது என்னவென்றால் அடியார்களை வணங்குவது. அடியார்களை வணங்கினால் இறைவனுக்கு மிக மிக பிடிக்கும். இறைவனை வந்து பல அவதூறு எதோ பேசுறதெல்லாம் இறைவன் வந்து அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார். ஆனால் தன்னுடைய அடியார்களை யாராவது தவறாக நினைத்து விட்டால், அடியார்களுக்கு யாராவது தீங்கு செய்து விட்டால் அதனை இறைவனால் ஒரு காலும் பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படி நிறைய வரலாறுகள் நமக்கு உண்டு. அதனால இந்த அடியார்களை வணங்கிய பிறகு பெருமானை வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செயலை, தொண்டினை நம்முடைய விரண்மிண்ட நாயனார் செய்கிறார். அப்ப இப்படி வந்து தொடர்ந்து இவர் வந்து அதை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி வரும் பொழுது அவர் திருவாரூருக்கு வருகிறார். திருவாரூர்னு பார்த்தாலே நம்ம திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான் திருவாரூருக்கு போன உடனே யாரை பாடிடுவாங்கன்னா அடியார்களை பாடிட்டு அப்புறம்தான் சுவாமி கிட்ட போவாங்க. ஏன்னா அந்த வாசல்லையே தேவாசிரியன் என்னும் திருக்காவணம் இருக்கும். அங்கதான் அடியார்கள் சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், தலைவா பொன்னம்பலத்தாடும் தலைவா. இப்படியெல்லாம் அடியார்கள் வந்து குழுமி இருந்து அப்படியே ஒரு பக்கம் தியானித்து கொண்டு இருப்பாங்களாம், ஒரு பக்கம் பெருமானை பற்றி பாடிக்கொண்டு இருப்பாங்களாம், ஒரு பக்கம் பெருமானை பற்றி பெருமையாக பேசுவாங்களாம். சிவபெருமான் வந்து மதுரையில இந்த திருவிளையாடல் புரிந்தாரே, கருங்குருவிக்கு அருளினாரே, நாரைக்கு முக்தி கொடுத்தாரே, எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமான். நம்ம பெருமானை பாத்தீங்களா, தன்னுடைய சடாமுடியில உலகத்தை அழிப்பதற்கு ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்த கங்கையை தன்னுடைய சடையில் இடம் கொடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றினார் இல்லையா. அழிய போன சந்திரனை, தேய்ந்து போன சந்திரனை எடுத்து தன்னுடைய மடியில் வைக்காம முடியில் வைத்து அவனுக்கு அருள் கொடுத்தார் இல்லையா. இப்படியெல்லாம் இறைவனுடைய பெருமையை பேசிக்கொண்டே இருப்பாங்களாம். பெருமானுடைய பெருமையை ஒரு முடிவுல சொல்ல முடியாதுல்ல. அப்படி ஒரு பக்கம் பெருமானுடைய பெருமையை பேசிக்கொண்டே இருப்பாங்களாம். பொன்னம்பலத்தாடும் தலைவா, எங்களுக்கெல்லாம் தலைவா நீதான் பொன்னம்பலத்தில் ஆடுகிறாய். இப்படி எல்லாம் பல்வேறு விதமாக அவனுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருப்பார்களாம். அப்பேற்பட்டது அந்த தேவாசிரியன் என்னும் திருக்காவணம். இன்னைக்கு நாம திருவாரூர் உள்ள போனோம் அப்படின்னா அந்த தேவாசிரியன் மண்டபம் அப்படின்னு இருக்கும். அதை வணங்கிதான் நம்ம உள்ள போற மாதிரி அந்த அமைப்பே நமக்கு அற்புதமாக கிடைக்கும். அப்ப அந்த தேவாசிரியன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா அப்படின்னா சிறப்பு வாய்ந்ததுதான். எப்படி சிறப்பு வாய்ந்தது? ஏற்கனவே அடியார்கள் அங்க இருக்காங்க. அடியார்கள் அங்க இருக்காங்கன்னா இறைவன் அங்க இருப்பார். அத திருக்கூட்ட சிறப்புல தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டும் பொழுது, பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவாள் அகலத்து மான்முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்து உள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவணம். அதனுடைய சிறப்பு யாரெல்லாம் அங்க இருப்பாங்களாம் அப்படின்னா, திசைமுகன் திருமால் இருப்பாரா. திசைமுகன்னா பிரம்மன், திருமால் இருப்பாரா. அவர் யார் அப்படின்னா மாவாள் அகலத்து அப்படின்னா, மா என்றால் கலைமகள். மகாலட்சுமி எங்க இருப்பாங்க? திருமாலுக்கு மார்புல இருப்பாங்க. அப்ப அவரு ஓவாது எவரும் நிறைந்து உறைந்து உள்ளது. எல்லாரும் அங்க இருக்கிறாங்களாம். எல்லாருமே ஏன் அங்க இருக்காங்க அப்படின்னா, பெருமான் எங்கு இருப்பாரோ அங்கு எல்லாரும் வர வேண்டிய ஒரு கடப்பாடு உண்டு. அதனால பெருமான் இந்த இடத்த விட்டு, பெருமான் வந்து யாராவது போயிட்டு இருக்கும் போது அவர் அங்க போனா பிடிச்சிடலாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, சிவபெருமானை எங்க போய் பிடிக்கிறது அப்படின்னா, இந்த தேவாசிரியன் ஒரு திருக்காவணம் திருவாரூர்ல இருக்கு, அங்க போங்க, அங்க போனா சுவாமியை பார்த்துடலாம் அப்படின்னு. ஏன்? அங்க அடியார்கள் இருக்காங்க. அடியார்கள் இருந்தா அவரை பார்த்துடலாமா? ஆமா, அடியார்கள் இருந்தா அவர் அங்கதான் இருப்பாருங்க, வேற எங்கேயுமே போக மாட்டாருங்க. அது பெருமான் அடியார்களுக்கு கொடுத்த அளப்பரிய சிறப்பு அதுதான். அப்படி தேவ ஆசிரியன் அப்படின்னா தேவர்கள் இவங்க எல்லாருமே, திருமால், பிரம்மன், இந்திரன், எல்லா தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு ஆசிரியனாக இருக்கக்கூடியது, குருவாக இருக்கக்கூடியது. ஏன்? இது வழிகாட்டு தான். யாருக்கிட்ட போக வழிகாட்டும்? இறைவனிடம் செல்வதற்கு தேவாசிரியன் அந்த திருக்காவணம் வழிகாட்டுவதால அவர்கள் அந்த திருக்காவணத்துக்கு பேரே தேவாசிரியன் என்கின்ற அற்புதமான பெயர் அதற்கு வந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவாரூருக்கு தான் நம்முடைய விரண்மிண்ட நாயனார் வருகின்றார். ஏன்னா இவருக்கு என்ன பிடிக்கும்? அடியார்களை வணங்குவது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு இவர் என்ன செய்வார் அப்படின்னா, தன்னிடம் வரக்கூடியவங்கள்ட்ட அடியார்களை வணங்குங்க, அடியார்களை வணங்கிட்டு ஆண்டவனை போய் வணங்குங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பார். இவர் ஒரு குருவா தான் இருப்பார். அடியார்கள் முதல்ல வணங்குங்க, அப்புறம் ஆண்டவனை வணங்குங்க, இப்படிங்கிற ஒரு நிலையில் இவர் இருக்கிறாரு. தன்னை சார்ந்தவருக்கு அதை சொல்லி கொடுப்பார். இந்த தன்மை இவரிடம் இருப்பதாலதான் இறைவன் இவரை இந்த செயலுக்காக, இந்த தொண்டுக்காக தேர்ந்தெடுத்தார்.
இப்போ யாருக்கு எது தெரியுமோ அதன் மூலமா அதை பயன்படுத்துறது இல்லையா? அது போல இறைவனும் இந்த நாயன்மாரை ஏன் திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு காரணமா இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தார்னா, இவருடைய செய்கையே அப்படித்தான் இருந்தது. அடியார்களை வணங்கிட்டு தான் ஆண்டவனை வணங்கணும் அப்படிங்கிற நிலையில் இருந்தனால இவரை அடியார்களை பாடணும் அப்படின்னா இவரை வச்சுதான் செய்யணும் அப்படின்னு இறைவன் முடிவெடுத்தார். அப்படி திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொழிந்து மறுவா நின்ற சிவன் அடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வன் தொண்டன் புறகு என்று உரைப்ப. இதான் இந்த உச்சபட்சமா இந்த செய்தி. அதற்கு முன்னால தடுத்தாட்கொண்ட புராணத்துல வரும் பொழுது பலமுறை நம்ம எல்லாருமே ஒரு செய்தி வரும். என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த சுந்தரமூர்த்தி பெருமான் அடியார்களை வணங்காம உள்ள போயிட்டாரு, அதனாலதான் அவருக்கு புறகுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையா சுந்தரமூர்த்தி பெருமான், நம்பி ஆரூரர் பெருமான் அடியார்களை வணங்கி விட்டுதான் கோயிலுக்குள்ள போவார். அவர் திருவாரூர்ல பறவை நாச்சியார திருமணம் பண்ணி தங்கி இருக்கும் பொழுது, வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் சுவாமியை பார்ப்பதற்காக வரும் பொழுதே என்ன கேட்டார்னா, எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அப்படின்னு கேட்டார். எந்த பெருமான் இருக்கின்றது இந்த திருவாரூர் தான், அவர் என்னையும் ஆட்கொள்வாரா அப்படின்னு அவர் எந்த நிலையில் இருந்து பார்க்கின்றார். இந்த அடியார்களுக்கெல்லாம் அடியவனாக முன்னமே அவர் தன்னை அப்படித்தான் நினைத்துட்டு இருந்தார். அவர் போவாரு, அந்த தேவாசிரிய திருக்காவணத்தை பார்ப்பாரு, அடியார்கள் எல்லாம் பார்ப்பாரு. பேர்பட்ட அடியார்களுக்கெல்லாம் நான் என்னைக்கு அடியவன் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சத்தாலே அப்படியே ஒதுங்கி போயிரு. ஒருவாறு, இந்த ஒருவாறுங்கிறது ரொம்ப அற்புதமானது. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன தகுதி இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி பெருமான் அப்படி ஒதுங்கி சாமியை பார்க்க போவாராம். இதைதான் அவர் தொடர்ந்து செய்தார். அப்படி ஆகும் பொழுதுதான் பெருமான் நினைக்கின்றார், சுந்தரமூர்த்தி பெருமான வர வச்சதை இந்த அடியார்களுடைய பெருமையை பாட வேண்டும் என்பதற்காக தானே. அது நடக்கக்கூடிய சூழல் உருவாகின்றது. அப்படி போகும்போது அதை விரண்மிண்டர் பார்க்கிறார். நம்ம விளையாட்டா சொல்லுவோம் என்ன அப்படின்னா, விரண்மிண்ட நாயனாற்றை யாரோ போய் சொல்லிட்டாங்க, அவர் வணங்காம போயிட்டாரு, அதனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, அதனால அவர் இவர் புறகுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இதை திட்டமிட்டவரை சிவபெருமான் தான். ஏன்னா அவருக்கு அடியார் பெருமையை பாடியே ஆகணும். அதுக்கு யார சுந்தரமூர்த்தி பெருமானை மிரட்டி பாட வைக்கணும் இல்லையா, அவற்றையும் வாங்கணும். அதை அப்ப அதுக்கு ஒரு காரணம் தேவைப்படும். அப்ப என்ன பண்ணலாம், ஒருத்தர் அடியாரை வணங்கிட்டு தான் ஆண்டவனை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்கின்றார். அவர் மூலமாகத்தான் இதை சாதிக்க முடியும். அப்படிங்கிறதுனால சுவாமி அவர்களை தூரமாக இங்கிருந்து சுந்தரமூர்த்தி பெருமானை பார்க்க வைத்தாரே தவிர அவருடைய எண்ணத்தை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க விடல. ஏன், போய் சேர்த்துட்டா அது இயல்பா போயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப அவர் தூரத்தே இருந்தா அவர்களை வணங்கினால்தான் விரண்மிண்ட நாயனாருக்கு என்ன தெரியும், அவர் அடியார்கள்ட்ட வாராம போறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் இவர் என்ன பண்ணுவாரு, சுந்தரமூர்த்தி பெருமான அடியார் திருக்கூட்டத்தில இருந்து தள்ளி வைக்கணும். இப்ப இதை பண்ணல, அதனாலதான் நீங்க போறீங்க அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம், சரி அதை பண்ணுனா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது போலதான் அவருக்கு, நீ எதை பண்ணலையோ அதை பண்ணுனா அந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு கொடுக்கிறார். இன்னொன்னு சிறப்பு என்ன தெரியுமா, விரண்மிண்ட நாயனாரை அப்படி புறகுன்னு புறம்பானவன், அதாவது இந்த திருக்கூட்டத்துக்கு நீங்க புறம்பாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, சுந்தரமூர்த்தி பெருமான் அப்படி இவருக்கு அதெல்லாம் தெரியாது. இவர் பாட்டுக்குள்ள அப்படி பார்த்துட்டு இவர்களுக்கு எல்லாம் அடியவனா நான் என்னைக்கு ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. சுவாமி கருவறையில காட்சி கொடுக்கல சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு, வாசல்லே காட்சி கொடுத்தாரு. சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு பெரிய மகிழ்ச்சி, ஆகா சுவாமி நாம போய் பதிகம் பாடி அதுக்கப்புறம் வர வச்சு பாக்குறதை விட இன்னைக்கு வாசல்லே நமக்கு காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் இருக்கும் பொழுது, இப்ப சுவாமி சொல்றாரு, தம்பி நாங்க நீங்க வந்துட்டீங்கன்னு உடனே வரல, வருவார் சுவாமி, நண்பர் தானே, எப்ப வேணா வருவார். ஆனா இன்றைக்கு இந்த அடியார்களை நீ வணங்காம வந்துட்டேன்னு புறகுன்னு சொல்லிட்டாங்க, உன்ன சொன்னாலும் பரவாயில்ல என்னையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அதுதான் நாம சொன்ன விரண்மிண்ட நாயனார் என்ன சொன்னார் தெரியுமா, நீ நம்பி ஆரூரர் அடியார்களை வணங்காம உள்ள போயிட்டாரா, அவர் புறகு அப்படின்னு சொன்னா அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரா, சொல்லிட்டாங்க இவர் தம்பிரான் தோழர் சிவபெருமானுடைய நண்பர். அப்படியா, இப்படி அடியார்களை வணங்காம போற ஒருவருக்கு சுவாமி காட்சி கொடுப்பாரு, நண்பரா இருக்காரா, அப்ப அவரையும் புறகு அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய சிறப்பு இது, பார்த்தா குற்றம் தானே அப்படின்னு. குற்றம் அல்ல, இதை செய்தவர் சிவபெருமான். தன்னுடைய அடியார்களிடம் எந்த நிலையில் வேண்டுமானாலும் குறைத்து காட்டக்கூடிய ஒரு பெருமை சிவபெருமானை தவிர வேற யாருக்குமே கிடையாது. நான் தான் இப்ப புறகுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணிருப்பாரு, என்ன நான் உனக்கு கடவுளே நான் தான், என்ன நீ புறகுன்னு சொல்றியா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப, ஆணவத்துல இருக்கியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சுவாமி சொல்லவே இல்லை, அவர் மகிழ்ந்தார். ஆகா இப்படி சொன்னதுனாலதானே என்னுடைய அடியார்களுடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னு தானே மகிழ்ந்தார். என்னையும் கூட அந்த கொண்ட கொள்கையில் அடியார்களை வணங்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியை சுவாமி அதான் நினைச்சார், அடியார்களை பாட வேண்டும் என்றுதான் நினைத்தார்.
இப்படி சொல்லும் பொழுது தன்னுடைய அடியார்களுடைய சிறப்பு மிக முக்கியம் என்பதால் என்னையும் கூட புறகு என்று தள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களை பார்த்து மகிழ்ந்து சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு சொல்றாரு, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் நில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பமர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்ன அப்படின்னு சுவாமி கொடுத்தார். தன்னுடைய அடியாறு பெருமையை சுவாமி சுந்தரமூர்த்தி பெருமான் சொல்றார். அவங்க யாரு தெரியுமா? பெருமையால் தம்மை ஒப்பார். அவர்களுடைய பெருமைக்கு அவர்கள் தான் உரியவர்கள். நான் தன்னை கூட சொல்லல, சுவாமிக்கு தான் ஓமையே கிடையாது. ஆனா இந்த அடியார்களை சுவாமி சொல்லும் பொழுது என்ன மாதிரி அவங்க அப்படின்னு கூட சொல்லல. அவங்களுடைய பெருமைக்கு அவர்கள் தான் நிகரானவர்கள். அப்படி இருக்கிறதுனால தானே சுவாமியவே புறகுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, அந்த அன்பு, அந்த ஆற்றல் எல்லாம் எப்படி இவருக்கு வந்தது அப்படின்னா அவருக்கு நிகர் அவர் தான் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, பேணலால் எம்மை பெற்றார். இப்போ ஒரு செயலை செய்து கொண்டே இருந்து நமக்கு தானா கிடைத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நாம ஒன்றை தேடி பிடித்தல் என்பது வேறு, நமக்கு தானாக கிடைத்தல் என்பது வேறு. அதான் பெறுதல் அப்படின்னு. அப்போ எதனால என்னை பெற்றாங்க தெரியுமா? ஏதோ பெரிய தவம் செஞ்சு பெரிய ஏதோ பண்ணிலாம் அவங்க பெறல, பேணலால் எம்மை பெற்றார். இந்த பேணுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதனாலதான் காரைக்கால் அம்மையார் சொல்லும் போது சுவாமி அப்படி பார்ப்பாரு. அம்பாள் கேட்கும்போது சொல்வார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே அப்படின்னு சொல்வார். வருகின்ற இவங்க சாதாரண ஆள கிடையாது, என்னை பேணும். பேணுதல் அப்படின்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பேணுதல் என்று பொருள். தன்னுடைய குழந்தையை பாலூட்டி சீராட்டி அதுக்கு மருந்து கொடுத்து, குழந்தை எதுக்கு அழுகுது, ஏன் அழுகுது, எல்லாவற்றையும் ஒரு தாய் அறிந்து கொண்டு குழந்தைக்கு செய்வதில்லையா, அதான் பேணுதல் அப்படின்னு ஒரு பொருள். அப்போ இந்த அடியார்கள் இறைவனை எப்படி பார்த்திருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தூரமா வச்சு பார்க்கல, தன்னுடைய குழந்தையாக தனக்கு எல்லாமுமாக அப்படி பேணி அன்பு செலுத்தியதால் அவர்கள் என்னை பெற்றார்கள் அப்படின்னு சுவாமியே ஒரு அறிக்கை தர்றது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் அந்த அடியார்களை பத்தி சொல்லும்போது. அதே போல ஒருமையால் உலகை வெல்வார். இந்த ஒருமை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று இருந்து நினைத்தல். பெருமானை தவிர வேறு அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்ற ஒன்றும் அறியாதார். அந்த அப்படியே சுவாமியே நினைத்து கொண்டு இருத்தல். அப்படி இருந்தால் மட்டும்தான். இந்த நாயன்மாருக்கு என்ன சொன்ன விரண்மிண்டருக்கு, செய்ய சிவன் கடல் பற்றி எப்பற்றையும் எறிவார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் அந்த ஒருமை. பெருமானை தவிர வேறு சிந்தனை இல்லாம வணங்கக்கூடிய அந்த நிலையிலேயே பெருமானை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த தன்மை, அது இருந்தால் இந்த உலகத்தை வென்று விடலாம். என்ன அப்படின்னா, பூதமைந்தும் நிலையிற் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தால் மரப்பிலார். எந்த சூழல் வந்தாலும் பெருமானை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இருத்தல், அதுதான் நாம எல்லாவற்றிலிருந்தும் நம்மை வெற்றி பெற செய்யும் என்பதை சொல்லி, இன்னொன்னு சிறப்பு என்ன அப்படின்னா, அன்பினால் இன்பம் அருவார். இன்பம் நமக்கு கிடைக்குது இல்லையா? அது எதனால கிடைக்கும் அப்படின்னா அன்பினால் தான் கிடைக்கும். அன்பினால் வருவதே இன்பம் என்பதை சொல்லி, இருமையும் கடந்து நிற்கக்கூடியவர்கள். இது எல்லாத்தையும் சொல்றது யாரு அப்படின்னா சிவபெருமான் சொல்கிறார். யாருக்கு சொல்லி கொடுக்கிறாரு? இப்ப சுந்தரமூர்த்தி பெருமான்ட்டு அவங்களை பாடன்னு சொன்ன உடனே என்ன பாடுறது, அவங்களுடைய பெருமை என்ன எனக்கு இன்னும் தெரியாது அப்படின்னு தடுமாறுறாரு. சுவாமி பல நேரங்கள்ல, முக்கியமான நேரங்கள்ல சுவாமி தான் அடியெடுத்து கொடுப்பார். அப்ப அடியார்களை பாடன்னு சொன்ன உடனே, ஏன் சுந்தரமூர்த்தி பெருமான் தான் போன உடனே நல்லா பதிகம் பாடுவாரு, இந்த இடத்துல பாடி இருக்க வேண்டியதானே? சுவாமி அதையும் விடல. அவரை போய் பக்கத்துல போய் கும்பிடவும் விடாம, இவரை பாட விடாம ஏன் தடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னா, தன்னுடைய அடியார்களுடைய சிறப்பை இன்னும் மேன்மேலும் சிறப்பாக காட்ட வேண்டும் என்பதற்காக. அப்ப அப்படி அவர் வந்த உடனே எல்லாவற்றையும் கடந்து இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அடியார்களை இவரை நீ அடைவாய். முதல்ல என்ன சொன்னதுன்னா பாடுன்னு சொன்னல, இவங்களை அடைய வேண்டும் என்று சொன்னார். சுவாமி என்ன சொல்றாரு நமக்கு? திருக்கூட்டம் மிக முக்கியமானது, அடியவர்களை நாம் எப்பொழுதுமே சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை நமக்கு பெருமான் சொல்லி கொடுக்கிறார். பெரிய குருவாக இருந்து அவருக்கு நமக்கு அதை சொல்லி கொடுக்கிறார். அடைவா என்னன்னு சொன்ன உடனே அப்பதான் இவர் சுந்தரமூர்த்தி பெருமான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி சொல்றாரு, நீ பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி பாடுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? முதலாக சுந்தரமூர்த்தி பெருமான் பாடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் எப்படி பாடுறது? முன்பு இனி என்னை பித்தன் என்று மொழிந்தனை ஆதலாலே பித்தன்னே பாடு அப்படின்னு சொன்னார். இப்ப இங்கேயும் சொல்ல வேண்டிய கடமை, அதை விட தன்னுடைய அடியார்களை பாடும்போது தாம் முதல்ல பாடணும் அப்படின்னு பெருமானுக்கு ஆசை. அவனுக்கு ஆசையே கிடையாது. இருந்தாலும் இந்த இடத்துல விருப்பம் என்னவா இருக்கு அப்படின்னா, தன்னுடைய அடியார்களுடைய பெருமையை சொல்வதற்காக ஒருத்தர் கைலாயத்திலிருந்து கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகும் சுவாமிக்கு அதை இன்னும் முடியாம நான் தான் முதல்ல பாடுவேன் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது எப்படின்னா,
தொல்லை மால் வரை பயந்த தூயால் தன் திருப்பாகர் அல்லை அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறை அளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். அப்படி பெருமான் யார் அப்படின்னா தொல்லைமால் வரை பயந்த தூயால். வரைனா மலை, மலை மகள் இல்லையா? அப்ப அந்த திருப்பாகர் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறை அளித்த திருவாக்கால். இது ரொம்ப முக்கியமானது. சுவாமி எங்க இருப்பார் அப்படின்னா வேதத்தின் உச்சியில் நிற்கக்கூடிய பெருமான், வைதிக உச்சியில் இருக்கக்கூடிய பெருமான். அவர்தான் மறை வேத மொழியர் அப்படின்னு பேர் அவருக்கு. வேதத்தை வேதியா வேதனாவான்னு அவருக்கு பேரு. அப்படி மறை அளித்த திருவாக்கால் தூமறை பாடியவாயார், அப்படி தூமறை பாடுமையார். முன்பினி பித்தன் என்று மொழிந்தனை ஆதலாலே மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை பாடுமையார். சொன்னவர் யாரா? தூமறை பாடிய வாயால தமிழ் பாடு அப்படின்னு கேட்டார். அதே போல இங்கேயும் தன்னுடைய அடியார்களை சொல்லும் பொழுது மறை அளித்த அதே திருவாக்கால் அவர் என்ன சொல்றாரா? தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கிறார். முதல்ல எங்க தில்லைவாழ் அந்தனர் வேற நாயன்மாரே கிடைக்கலையா? ஏன் தில்லைவாழ் அந்தனர் தான் பாடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 பேர். அதுல ஒருவர் சிவபெருமான். அத 2999 பேர் தான் தில்லைவாழ் அந்தனர்கள். அந்த 3000 அந்த எண்ணிக்கை வருது இல்லையா, அது சிவபெருமான் தான். அப்ப இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, தில்லைவாழ் அந்தனர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய அடியார்க்கு அடியேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, சிவபெருமானும் அதில் ஒருவராக இருக்கின்றார். அப்படின்னா என்ன? தன்னுடைய அடியார்களுக்கு தானும் அடியேன் என்று சிவபெருமான் சொல்கிறார். அதுதான் சிறப்பு. இப்போ ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டற்ற நீங்க உங்களுக்கு கீழே தான் நான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க சிவபெருமான் சொல்கிறார், என்னுடைய அடியார்களுக்கு நானும் ஒரு அடியவன் என்று சொல்லக்கூடிய பெருமை எல்லாம் சைவத்தை தவிர வேற எங்க போய் நாம தேட முடியும்? அதுதான் இந்த விரண்மிண்ட நாயனார் எதை சொல்ல வச்சிருக்காரு பாத்தீங்களா? யாரை வச்சு எதை நிகழ்த்தி காட்டுகிறார் பெருமான்? இந்த அடியார் பெருமையில் அவர் இருந்ததால் தான் அவரை இதுக்கு தேர்ந்தெடுக்கிறார். அப்படி சொன்ன உடனே இவர் சொல்றாரு, எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். இவங்களுக்கு எல்லையில்லாத புகழ் உடைய இந்த பெருமையுடைய அடியார்களை நான் ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா, நான் கோடு போட்டேன், நீ ரோடு போடு அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்து இசைப்பா, பாட்டு பாடு, அவங்கள பாடு அப்படின்னு சுவாமி ஆசையா சொன்னாராம். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது. அது நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த நம்முடைய விரண்மிண்ட நாயனார். இப்ப விரண்மிண்ட நாயனாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். பெருமான் அடியார்களுடைய புகழை இந்த உலகமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு காரணத்தை, ஒரு சூழலை ஏற்படுத்தும் போது அதில் முக்கிய ஒரு கதாபாத்திரமாக, ஒரு முக்கிய நபராக, அடியாராக நமக்கு கொடுத்தவர் விரண்மிண்ட நாயனார் தான். அப்படி ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெண்ணெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட செழுமறைகள் ஓலம் இடவும் உணர்வறியார் அடியார் உடன் நாம் உளது என்றால் ஆழம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார். இந்த இடத்துலதான் இந்த திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு எதற்காகனா, யாழம் இந்த உலகம் உய்வதற்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் உய்வதற்காக, இந்த சைவ நன்னெறியின் சீலம், இந்த ஒழுக்கம், சைவ நன்னெறிக்கே இருக்கக்கூடிய இந்த சிறப்பு உய்வு பெற வேண்டும், சிறப்படைய வேண்டும் என்பதற்காக, அதற்காகத்தான் இந்த திருத்தொண்ட தொகை. இந்த பெரிய புராணம் சொல்றோம் இல்லையா, இது சாதாரணம் கிடையாது. இந்த உலகம் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய சைவ வழிபாடு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னா, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று திருமூலர் சொல்கிறார். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சொல்க. எதற்காக? வையகமும் துயர் தீர்கவே. இந்த உலகம் எல்லாம் இன்பமாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துயர்களும் நீங்க வேண்டும் என்பதற்காக வழிபாடு செய்யக்கூடியதுதான் சைவ வழிபாடு. அதனாலதான் எடுத்த உடனே வான்முகில் வழாது பெய்க, இந்த உலகத்தில் மழை எல்லாருக்குமானது, மழை அது பெய்ய வேண்டும் என்று ஆரம்பித்த சமயம் நம்மளுடைய சைவ சமயம். அப்படி சொல்கிறார். அப்படி செழுமறைகள் ஓலமிடவும், வேதங்கள் ஐயா என ஒங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியன் இல்லையா, வேதங்கள் தேடி இழைத்து போய் பார்க்கவே மறைவாக்கால் காண முடியலே அப்படின்னு இழைத்து போய் நிக்குமா. அப்படி இருக்கக்கூடிய பெருமான் என்ன சொல்றாரா இங்க? பெருமானுடைய வாக்கு, அடியார் உடன் நாம் உளது. நான் எங்க இருக்கேன் தெரியுமா? அடியார்களுடன் இருக்கிறேன் என்று சிவபெருமான் சொல்கிறார். அதுதான் ரொம்ப சிறப்பு. இப்ப பெருமான் அதனாலதான் அங்க போறீங்களா இங்க போறீங்களா இன்னொன்னு சொல்லும் போது, இந்த திருமாலும் பிரம்மனும் பறவை நாச்சியாருடைய அந்த வாசல் படியாகவும் மேற்கூரையாக அந்த வாசல் காலாகவும் இருந்திருக்க கூடாதா? இருந்திருந்தா அன்னைக்கே பார்த்திருக்கலாமே பெருமானுடைய திருமுடியையும்
பெருமானுடைய அடியையும். ஏன் பறவை நாச்சியாரு சுந்தரமூர்த்தி பெருமானுக்காக பறவை நாச்சியார் வீட்டுக்கு சுவாமி தன் காலால தூது போனார் இல்லையா? அப்படி தன்னுடைய அடியார்களுக்காக இதெல்லாம் பெருமான் சேருது. அப்படி திருமால் போய் பறவை நாச்சியார் வீட்டு படியாகவும் விஷ்ணு நம்ம பிரம்மன் நம்ம பறவை நாச்சியார் வீட்டு அந்த வாசல் காலாகவும் இருந்திருந்தா அன்னைக்கே பார்த்திருக்கலாம். இவங்க எங்கெங்கேயோ பாதாளத்தை பிளந்து கொண்டு போறார், ஆகாயத்தின் மீதாக போறார், அவங்களால பார்க்க முடியாது. ரொம்ப எளிமையாக அடியார்கள் இருக்கிற இடத்துல போய் இவங்க கிடந்தா பெருமானை பார்த்து விடலாம் என்பதாகத்தான் பெருமான் இந்த இடத்தில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சாதாரணம் கிடையாது. எல்லாமே தேடி தேடி காண முடியாம இருக்கின்ற பெருமான் தானே சொல்கிறார், நான் அடியார்களோட தான் நான் இருக்கேன். அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் நிரம்பியதுதான் விரண்மிண்ட நாயனாருடைய வரலாறு. அதை சொல்லிதான் சொல்றாங்க, இப்படி இருக்கக்கூடிய பெருமான் சொல்றாருன்னா, ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிவார் யார்? பெருமானே அடியார்களோட தான் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பெருமை. அப்ப அந்த அடியார்களுடைய பெருமையை யாருக்குத்தான் முழுசா தெரியும்? அதனாலதான் சுவாமி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்? பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவர் விரண்மிண்ட நாயனார். பெருமான் அடியார்களிடம் பிரியாது இருக்கின்றார் என்பது இந்த உலகமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவதரித்தவர் தான் விரண்மிண்ட நாயனார். அவரை நினைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு சூழலை நாம நினைத்து பார்க்கணும். பெருமான் எந்த அளவிற்கு அடியார்களோடு இணைந்து இருக்கின்றார், கூடி இருக்கின்றார், கலந்து இருக்கின்றார், இதை எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வரலாறாக இந்த நம்மளுடைய விரண்மிண்ட நாயனாருடைய வரலாறு இருக்கின்றது. எனவே விரண்மிண்ட நாயனார் நமக்கு காட்டிய வழி என்பது அடியார்களுடைய வழிபாடு மிக முக்கியமானது. அடியார்களை வணங்கினால் அந்த அடியார்கள் யாரை வணங்குகிறார்களோ அந்த பெருமான் நம்மை பார்த்து அருள் செய்வார் என்பதுதான் விரண்மிண்ட நாயனார் வரலாறு மூலமாக அறிகின்றது. முக்கியமாக இந்த பெரிய புராணத்தை நாம எடுத்து இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர்களுடைய அடியார்களுடைய பெருமை எல்லாம் சொன்னது இதுதான். இந்த பெரிய புராணம் வருவதற்கு காரணமாக இருந்த நம்பி ஆரூர பெருமானை பாடுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது விரண்மிண்ட நாயனார் தான். அவரை இந்த நேரத்தில் வணங்கி பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகவும் திருச்சிற்றம்பலம்.